என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். தாய் மனைவி பிரிந்த ஜாதகம் அப்படி எடுத்துக்கலாம். தாயும் பிரிகிறாங்க, மனைவியும் பிரிகிறாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? பொதுவாக அவருக்கு மனநிலையை பாதிப்பு படக்கூடிய ஒரு ஜாதகம். மனநிலைனா நல்லா வருமானம் வருது, ஆள் நல்லா தான் இருக்கார், அதில் எதெல்லாம் கெடுக்கணுமோ அம்புட்டும் கெடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்புறம் பொதுவாக யாரோ ஒரு நண்பர் தான் பதிவு போட்டிருந்தாங்க, ஏங்க நீங்கள் நல்லதே போட மாட்டீங்க. நான் ஜாதகம் நல்ல ஜாதகம் நிறையா இருக்குது, போடலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஜாதகம் பார்க்க வருபவர்கள், அதாவது ஜாதகம் எப்போ பார்க்க வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கெட்டது நடக்கும்போது தான் பார்க்க வருவாங்க. நல்லா இருக்கும்போது யாருமே ஜாதக நோட்டை தூக்கிட்டு வரமாட்டாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸில் அடியாயோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது, இல்லை ஒரு சொத்தை வாங்குறாங்க, அங்கே காசு இழக்கிறாங்க, இப்படி இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அடிதடி ஆகுது, இல்லை ஒரு விபத்தாகுது, ஏதோ ஒன்று நடக்கும்போது தான் இந்த ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஜோதிடர்கிட்ட வருவாங்க. அப்போ இதில் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் அப்போ நம்ம நல்லதவே சொல்லலாம்னா நல்ல ஜாதகம் நிறையா இருக்குது, நிறையா நான் போட்டிருக்கேன். இப்போ போன ஒரு வீடியோவில் கூட ராகு தசை கொடுக்கும்னு போட்டிருக்கேன். ராகு எத்தனையோ ராகு கொடுக்கறதுக்கு, எத்தனையோ ராகு கெடுக்கிறது இருக்குது. கெடுத்து டவுசரை உருவி விட்ட ராகுலாம் இருக்குது. இல்லை தெருவில் குடிச்சு புட்டு சொப்படியே சொல்லுவோம், குடிச்சிட்டு அம்மனமாக படுத்து கிடக்கிற ராகுலாம் இருக்குது. அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற ராகு தசை இருக்குது. இதே நல்ல கோட்டையில் உட்கார வைக்கிற ராகு இருக்குது, நல்ல உயரத்தில் தூக்கி கொண்டு போகிற ராகு இருக்குது. அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நான் ராகை பற்றி கொஞ்சம் பேசலை, ஏன்னா இந்த வரப்போகிறது ராகை பற்றி தான் வருது. பொதுவாக இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தசாபுத்தி காலங்களில் நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும். அப்போ நம்ம அதை பார்த்து தான் பலன் எடுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகத்திலே எடுத்தாலுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இயற்கை சுபரான சுபக்கிரகங்களோட சேர்ந்துருக்கிறராகே கெடுக்கும், இந்த அளவுக்கு கெடுக்கும். இந்த அளவுக்குலாம் கெடுக்குமா அப்படின்னு நம்ம மிரண்டு போயிடுவோம், பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் கமெண்டில் போடுங்க, நிறையா ராகு ஜாதகம் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். குடிச்சிட்டு கூத்தாடுறது, வீட்டுக்கு சொன்னடி கேட்காம ஒன்றுக்கும் உதவாத ஜாதகம்லாம் நம்ம ஆய்வு பண்ணி வச்சுருக்கோம். அது அப்புறமா பார்ப்போம், நம்ம ஆய்வு இருக்கட்டும். இப்போ இந்த ஜாதகர் பிறந்த தேதி இன்னமும் நான் சொல்கிறேன், நான் லண்டனில் இருக்கிறவங்களுக்கோ அமெரிக்காவில் இருக்கிறதோ ஜனாதிபதி ஜாதகத்தை நான் போடலை. அவங்களாம் என்கிட்ட பார்க்கல. நான் சின்னாலப்பட்டியில் பூஞ்சோலையில் ஆஃபீஸ் போட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள்ட்ட அவங்கள அனுமதி பெற்றுதான் அதெல்லாம் போடுறேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை நான் ஒரு யூடியூப்பில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான், அனுமதி பெற்று தான் நம்ம போடுறோம். உடனே நம்ம திடீர்னு ஒரு நடிகர்லாம் என்கிட்ட பார்க்கல, பார்த்தா போடலாம். நடிகருடைய ஜாதகமா, இல்லை அரசியல்வாதியோட ஜாதகம், இல்லை அந்த விஐபி ஜாதகம், அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ண அவசியம் கிடையாது. சரி, இப்போ பார்ப்போம். நான் பார்த்த ஜாதகம், நான் பலன்னு சொன்ன ஜாதகம் சொல்லுவோம். இந்த ஜாதகர் ஒரு ஆணுடைய ஜாதகம் போடுவோம். அவர் பிறந்த தேதி பிறந்த தேதி 16/12/1993. ஏன்னா எனக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போடணும், இருந்தாலும் பார்ப்போம். பிறந்த நேரம் 9:12 இரவு PM. திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்கார். மீண்டும் ஒரு பிறந்த தேதியை சொல்லிடுறேன். 16/12/1993 9:12 PM திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ராசி கட்ட ஸ்கிரீனில் போட்டு நமக்கு பலன் எடுப்போம். ராசி கட்ட ஸ்கிரீனில் வந்துருச்சு. திருவோண நட்சத்திரம், சரிங்களா? திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணம் கடக லக்கணம். 4ஆம் பாவகத்தில் குரு,
நமக்கு மாந்தி வருது, அதை நம்ம பொதுவாக நான் எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் மாந்தி இருக்கிறது ஒரு கெட்ட பலன் தான். சனியோட பாதி பலன் கூட எடுத்துக்கங்க. இல்லை சனி மாதிரியே செய்யுங்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஏன் நான் அதை எடுக்கலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மாந்திக்கு தசாபுத்தி கிடையாது. அந்த மாந்தி எப்போ கெடுக்கும்? அப்போ குருவோடைய தசை அளவுகள் கம்மியாகலாம். குரு தசை நன்மையாக செய்யும், அளவு கொஞ்சம் கம்மியாகலாம், கெடுக்காது. அப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இதில் 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன், ராகு, புதன். ஏற்கனவே சொல்லிட்டேன், ராகு தசைன்னு இருந்தாலும் பார்ப்போம். சுக்கிரன் அந்த இடத்துல அஸ்தங்கம், புதனும் அஸ்தங்கம், ராகு கூட சேர்ந்து உள்ளார். 6ஆம் பாவகத்தில் லக்னாதிபதியான செவ்வாய், இது லக்னாதிபதி வந்து சந்திரன் தான், சாரி. 6ஆம் பாவகத்தில் சூரியன், செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10க்கும் 5க்கும் அதிபதியான செவ்வாயும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 7ஆம் பாவகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தில் லக்னாதிபதியான சந்திரன், 8இல் சனி, 11இல் கேது. அப்போ இவருக்கு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கும்போது இப்படி எழுந்துருவோம். அப்போ எந்த கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லக்னாதிபதியும் வலுவாக தான் இருக்குது. 4ஆம் பாவத்தில் குருவும் வலுவாக தான் இருக்கிறார். குருவுக்கு வந்து சுக்கிரனுடைய வீட்டில் சுவகுரு அசுவகுரு இருந்தாலும் தனித்த குரு கெடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது லக்னத்தை அனுசரித்து தான் கெடுக்கிறதும் கொடுக்கறதும் இருக்கும். சரிங்களா? அது பார்ப்போம். 4ஆம் பாவகத்தில் இப்போ கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு இருந்து கொண்டு அப்போ தாயாரையும் குடும்பம், வண்டி, வாகனம், சுகபோகம், வீடு அம்புட்டி கெடுத்து விட்டுருவாரா அப்படின்னு நம்ம அந்த கோணத்தில் எடுத்தோம்னா அப்படிலாம் கெடுக்க மாட்டார். சரிங்களா? ஏன்னா 4ஆம் பாவகத்தோடைய என்னான்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும், 4ஆம் பாவத்தோட காரத்துவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம், சுகபோகம், படிப்பு, கல்வி எடுக்கலாம். அதில் படிப்பு, அதே மாதிரி அதில் வீடுங்கும்போது திருமண வாழ்க்கை வந்துடும், சுகபோகமும் வந்துடும். இந்த 4ஆம் பாவத்தில் படிப்பு எடுத்துக்கலாம், மேல் படிப்பு. இதெல்லாம் கெடுமா? இந்த இப்போ குரு இருந்ததுனால இருந்த பாவத்தை கெடுமான்னு அப்படிலாம் கிடையாது. குருதசையே வந்தாலும் இந்த மாதிரி கடகலக்கணக்காரர்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது நன்மையை செய்யும், எல்லாமே கொடுக்க செய்யும், எடுத்துருவோம். அப்புறம் 5ஆம் பாவகத்தில் இயற்கை சுபர்கள் 2 பேர் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். இல்லைன்னா அது இருந்துட்டு போட்டுமே. 6ஆம் பாவகத்தில் பாவர் இருக்கலாமா? இயற்கை பாவரான சூரியனும் செவ்வாய் இருக்கிறாங்க, அது நன்மை தானே. ஜோதிடம் அப்படி தானே சொல்லுது. 6ஆம் பாவகத்தில் இயற்கை பாவர்கள் இருக்கலாம். லக்னாதிபதியான சந்திரன் வளர்புறை சந்திரன், அதாவது சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கார். நாங்கிட்ட பஞ்சமி திதி தான், வளர்புறை தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 8ஆம் பாவத்துக்கு அதிபதியான சனி ஆட்சி படுகிறார். அவர் குருவால் பார்க்கப்படுகிறார். ரொம்ப சனி நல்ல வலுவாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கிரக நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது நல்ல வலுவாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மோசம்லாம் சொல்ல முடியாது. அப்போ பார்ப்போம். அவருக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, பிறந்த காலத்தில் ஒரே நிமிஷம் எடுத்துக்குவோம். திருவோணம் நட்சத்திரம் சொன்னாங்களா, அப்போ சந்திர தசை வரும். திருவோணம் 1ஆம் பாதம், ராசி என்ன வந்துடுது? மகர ராசி. அந்த காலகட்டத்தில் இப்போ தானே அவருக்கு இந்த 7.5 சனியில் முடிஞ்சது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது 7.5 சனி இருக்குது. அப்போ இதில் செம்மச்சனியும் கடந்து தான் வந்திருக்காரு. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்கும்போது சந்திரதசை பிறந்த காலத்தில் வந்து ஒரு 8 வருஷம் 4 மாதம், அந்த 4 மாதத்தை கூட விடுங்க, கணக்கு கூட்டத்துக்கு 8 வருஷம் சந்திரதசை. செவ்வாய் ஒரு 7 வருஷம் 15, ராகு ஒரு 18, 23, அந்த குறைன்னு சேர்த்தா 20. அப்போ 34 வயசு வரைக்கும் ராகுதசை தான் நடக்குது. இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 15 வயசுக்கு மேலே ராகுதசை வருது. சந்திரன் லக்னாதிபதியான திசையை திருவோணம் அப்படிங்கும்போது ஒரு 8 வருஷத்துக்கு லக்னாதிபதி வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் கெடுக்க மாட்டார். அப்படின்னா அவர் ரொம்ப மோசமாக இருக்கணும். சனி பார்வை, ராகுவோட சேர்ந்துருக்கிறது, நீச்சம் பெற்றிருக்கணும், தேய்புறையாக இருந்திருக்கணும். அப்படின்னா தான் அந்த சந்திரன் ஓரளவுக்கு அந்த சின்ன குழந்தைய வரும்போது படிப்பில் கை வைக்கும், உடல் ரீதியாக பாதிப்பு கொடுக்கும். இந்த இடத்துல 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது அப்படிலாம் பாதிப்பு வராது, நல்லா தான் இருந்துச்சு.
சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் தசையும், செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாலும் தொழில் மூலியமாக லாபத்தை தான் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கலாம். நம்மங்கெல்லாம் போவேணாம். அப்போ இவருக்கு வாலிப வயசில் ராகு தசை வருது. இந்த ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2 சுபர் கூட சேர்ந்திருக்கிறார். இயற்கை சுபர் லக்கண பாவி அப்படி எடுக்கணும். இயற்கை சுபர் லக்கணத்துக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி, 3க்கும் 12க்கும் அதிபதி புதன். இந்த 4க்கும் 11க்கும் அதிபதி சுக்கிரனும் 3க்கும் 12க்கும் அதிபதி புதன். இவர்கள் அந்த இடத்துல அந்த சுபகிரகங்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அஸ்தங்கம். இவங்க எல்லாமே அஸ்தங்கமாகி போயிட்டாங்க. சரி, இந்த அஸ்தங்கத்துக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய வீடு, அதாவது ஒரு வீடு ஒன்றும் இல்லை, நம்ம வீடு வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய வீடாக கட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கே சொல்லுவோம், அந்த இடத்துல யாருமே வீடு கட்டலை, ஒரு வீடாக இருக்கும்போது அது பெரிய வீடாக தெரியும், நல்லா தெரியும். நம்மளை விட ஒரு பெரிய வீடு வந்துச்சுன்னா அந்த வீடு தான் பெருசாக தெரியும், இந்த வீடோடைய பவர் கம்மியாக இருக்கும். இல்லை கடலில் பார்க்குறோம், போட்டு பெரிய போட்டு மீன்பிடி போ பெருசாக வருது, நாங்கள் பெரிய கப்பல் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அப்போ தனியாக ஒரு கிரகம் வலுப்பெற்றிருக்கும்போது அது பெருசு தான், அது நல்லது தான். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரகங்கள் வந்து அது அஸ்தங்கம், அந்த ஒளியை மறைக்கும் பொழுது அது இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒளி, ஜோதிட ரீதியில் ஒளி, ஜோதிடம், அப்போ ஒளி, அந்த ஒளியை எடுக்கும் பொழுது பெரிய ஒளிக்கு முன்னாடி சின்ன ஒளி ஒன்றும் செய்யாது. ஒரு இந்த முணுக்கஞ்சில் பூச்சி மாதிரி, அதாவது அமாவாசை இருட்டில் மினுக்கட்டாம் பூச்சியை பார்த்தாலும் நல்லா வெளிச்சம் தெரியும், அதே பௌர்ணமியில் பார்த்தா அதோடைய ஒளி தெரியாது, அவ்வளோதான். இதே மாதிரி தான். அப்போ ஒளி இழந்த கிரகம் நன்மையை செய்யாது. எப்படி? அது கூட சேர்ந்த ராகு நன்மையை செய்ய மாட்டார். ஆனாலும் பாவகம் 5ஆம் பாவகம் சுக்கிரனுடைய காரத்துவமான பெண், 5ஆம் பாவகம் மனைவி, கல்யாணம் ஆகிட்டு கூட மனைவியை காதல் பண்ணலாம், 5ஆம் பாவகம் காதல் தானே, அப்படி எடுத்துக்கலாம். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி தாயார் அங்கே இருக்கிறார். 3 முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழ், பணம், காசு அங்கே இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், வெளியூர் வெளிநாடு அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கலாம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானம், பொருளாதாரம். சரி, இந்த ராகு இருந்து இது அத்தனையும் கொடுத்துச்சா கெடுத்துச்சா? வந்தது, அனைத்தும் வந்தது, வந்தது மாதிரியே போனது. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, ராகு தசையில் 17 வயசு, அதாவது அவருக்கு எத்தனை சொன்னோம்? ஆமாம், 15 16 வயதிற்கு மேலே ராகு தசை வருது, வாலிப வயசு வருது. அப்போ அந்த சுக்கிரனும் புதனுங்கும் போது படிப்பும் விளையாட்டும் மற்றது நம்ம போகலாம், சுகபம் அப்படி கொடுத்தாலும் வெளியூருக்கு வேலைக்கு போகிறாரு, குடும்பத்தில் நல்ல வருமானத்தை கொடுக்கறது. தாயார் அந்த இடத்துல தகப்பனும் பாதிக்கப்படுறார். இந்த இந்த இடத்துல இவர் என்ன அப்படின்னா, நல்ல காரியமும் நடந்திருக்கு. உங்கள் வீட்டில் உடன் பிறந்த சகோதரிக்கு திருமணமும் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. தகப்பன் நோய்பட்டும் வீட்டில் இருக்கிறார். தாயார் இவரை விட்டு உயிர் இல்லை, உயிரோடு இருக்காங்க. தவறான வழியிலையும் பிரியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிரிய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு, பிரிந்திருக்கார். இல்லை ஒரு பொய் கேஸில் உள்ளே போயிருக்கார், அப்படி கூட எடுத்துக்கலாம். 12ஆம் பாவகம் இல்லையா, அவங்க கூட இருக்காங்கல்ல ராகு. எதுக்கு மேலே விரிவாக போகணும். தாயாரும் ஜாதகரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. தகப்பன் நோயாளி, உடன் பிறந்த சகோதரி திருமணமாகி வெளியில் போயிட்டாங்க. அப்போ இவருக்கு மனம் 5ஆம் பாவகம் மனநிலை பாதிச்சு. இன்னும் நீங்கள் மெயின் பாயிண்ட்டுக்கே வரலைங்கிறீங்க. ஏன்னா மனைவி எப்படி புரிஞ்சிச்சு, தாயாரெலாம் சொன்னீங்க, அதை போடவே இல்லைன்னு போடலாம் வந்துடுவோம். இப்போ ராகு தசையில்
கல்யாணம் எப்போ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சூரிய புத்தி ராகு தசை சூரிய புத்தி எப்போ வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தசையில் இப்போ சுக்கிரன் புத்தியில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 2023 அப்படின்னா கொடுக்கல, திருமணத்தை கொடுக்கல. ஆனால் பெண் தொடர்புகள் வண்டி வாகனங்கள் கொடுத்துருக்கலாம், நம்ம உள்ளே போகக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் கொடுத்துருக்கலாம், கெடுத்துருக்கலாம். அவர் மனுஷன்தானே, மரக்கட்டை ஒன்றும் கிடையாது. அவர் மரக்கட்டை கிடையாது, உணர்ச்சி இல்லாமல் மனிதன். இந்த ஜாதகர் மனிதன். யாராக இருந்தாலும் சுக்கிரன் அப்படின்னா வாலிப வயசில் வரும்போது ஒரு பண்ணை பார்ப்பாங்க, பேசுவாங்க. அது மரக்கட்டை அதை பார்க்காம பேசாமல் இருக்கும். அது மனிதன் பார்க்க பேசத்தான் செய்யும். ரைட், அதில் ஒரு தடங்கள் ஆக்கி விட்டுருச்சு. இரண்டாவதாக 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய தசை. அந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, 2ஆம் பாவகத்தில் உள்ள அதிபதியான 2ஆம் இடத்துக்கு அதிபதியான ராகு தசையில் சூரிய புத்தியில் திருமணம். ராகு தசை சந்திர புத்திர பிரிவு, தாயும் பிரிவு, மனைவும் பிரிவு. இப்படி இந்த மாதிரி எதுவும் பாட்டு வருதுன்னா அது நாளில் நான் ரோட்டு பக்கத்தில் நம்மளை ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ பாட்டு பாடிட்டுருக்கு, நீங்களும் கேட்டுக்குங்க, நல்ல பாட்டு. சரி, இந்த மாதிரி வரும்பொழுது ராகு தசை சூரிய புத்தியில் திருமணம் நடக்கிறது. லாஸ்ட்டில் ராகு தசை சந்திர புத்தியில் தாயாரும் பிரிகிறாங்க, மனைவியும் பிரிகிறாங்க. சந்திரன் தாயார் காரகமான தாயாரும் இவரை விட்டு பிரிகிறாங்க. ஆனால் உயிருக்கு ஆபத்து யாருக்கும் கிடையாது. இதுதான் ஜோதிடம். ஏன்னா சந்திரன் வலுவாக இருக்கிறது, 4ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறார். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி அஸ்தங்கமாக ஆயிருந்தாலும் கூட தாயார் வலுவாக இருக்காங்க, தன்னை விட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் சூரியனில் தாயார் தகப்பனுக்கும் நோயை போட்டு விட்டுருச்சு. 6ஆம் பாவம் இல்லையா, அவர் நோயாளி. அப்போ இதில் நமக்கு செவ்வாய் வரும்போது என்னங்க செய்யும் அப்படின்னா, அதுவும் சொல்லணும்ல, அது பெரிய விஷயம் தானே. செவ்வாய் 5க்கும் 10க்கு அதிபதி ஏதாவது பாதிப்பை கொடுக்குமானா, செவ்வாய் அஸ்தங்கம் ஆகி போயிருக்கேன், 6ஆம் இடத்துல அஸ்தங்கம் ஆகி போயிருக்கேன், அவ்வளோக்காக பாதிப்பு கொடுக்காது. இந்த சூரியனுக்கும் சந்திரன் மாதிரி பாதிப்பு கொடுக்காது. இருந்தாலும் இவருக்கு குருதசை அமோக வெற்றியை கொடுக்கும். இன்னும் குலப்புரை அப்படின்னா குருவை விட சனி நல்ல வெற்றியை கொடுக்கும். நல்ல வெளிநாடு வெளியூர்லலாம் நல்ல வருமானம் வரும். இது ஜோதிடம். ராகு தசை 2 சுபர்கிட்ட இருக்கிற ராகு கெடுக்க செய்கிறது இது. சரி, இந்த ராகு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அஸ்தங்கமாக இருக்கணும், சனி பார்வை இல்லாமல் இருக்கணும். 10ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். ராகு கெடுத்ததுக்கு காரணம் என்ன? கொடுத்து தான் கெடுக்குது, அம்புட்டு கொடுத்துருச்சு. பணம் காசு எல்லாமே கொடுக்குது. மனைவி பெண் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? சனி பார்வை, 2 பேருமே அஸ்தங்கம். அப்படி கையில் கொடுத்து தட்டி விட்டுரும், இல்லை வாய்க்கு அப்படி கொண்டு போகும் தட்டி விட்டுரும். ராகு நல்லா சோபவத்தை கொடுக்கும், தட்டி விடும். மனசு பாதிக்கப்படுவார், மனநிலை பாதிக்கப்படுவார். சரி, இருந்தாலும் இந்த ஜாதகர் வெற்றி வருவார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, துளி கூட மாற்றுக்கருத்து கிடையாது. லக்னாதிபதிக்கான நண்பரான இந்த லக்னத்துக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான நிரந்தரமான வேலை கிடைக்கும், பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். எண்ணாத்தெல்லாம் இழந்தார், அம்புட்டின் திருப்பி வருவார். சரி, இவருக்கு மனைவி போயிடுச்சு, 2ஆம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னா தாராளமாக ஆகும். 2ஆம் கல்யாணம், 2ஆம் திருமணம் நடந்தே ஆகும். அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. நல்ல வலுவாக இருக்குது 11ஆம் பாவகம். அப்போ 7ஆம் பாவத்தில் சந்திரன் வளவுற சந்திரன் தானே இருக்குது. ஏயா கட்டுச்சுன்னா அது சந்திரனுக்கு அது பிடிக்காத வீடு, சனியோட வீட்டில் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனும் அஸ்தங்கம் ஆகி போயிட்டேன். 7ஆம் பாவத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல 7ஆம் பாவத்தை விட 11ஆம் பாவகம் வலுவாக இருக்குது. 2ஆம் திருமணத்துக்கு உள்ள ஒரு பாவகம் வலுவாக இருக்கிறது. அப்போ இதே மாதிரி தான் இன்னும் நிறைய ஜாதகம் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகர் 15 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தார், நல்ல சந்தோஷமாக இருந்தார். இந்த ராகம் கொடுத்துச்சு, இல்லைன்னு இல்லை, கொடுத்து கெடுத்தது. இது ஜோதிடம். அதே மாதிரி குருவும் நல்லா இருக்கும், சனி தசையும் அருமை அமோக வெற்றியாக இருக்கும். அதில் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் 7.5 சனி வேறு, ஒன்றும் பண்ண முடியாது.
இதில் இருந்தெல்லாம் அப்போ இவருக்கு குழந்தையும் பிறக்கும், திருமணமும் ஆகும், குழந்தையும் பிறக்கும். ஜாதகம் சொல்லும்போது சொல்லிடணும்ல. நல்ல தொழிலும் கிடைக்கும், தாயாரும் திரும்ப வருவார்கள். இந்த ராகுதசை முடிஞ்ச உடனே 4ஆம் பாவத்தில் தானே குரு இருக்கார். தாயாரும் வந்துடுவார்கள். மனைவி இந்த மனைவி வரமாட்டாங்க, மனைவி வந்துடுவாங்க. வேறு ரீதியில் மனைவி வந்துடுவாங்க. நல்லா சுகமாக இருப்பார். சரிங்களா? அப்போ இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். கேட்டவங்களே கேட்டால் நான் போட மாட்டேன், அதுவும் சொல்லிடுறேன். ஒரே ஐடியில் ஒரே கேட்டவங்களே கேட்டுக்கிட்டு இருந்தாக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. புது புது ஆள் கேட்கும்போது புது புது கேள்விக்கு நம்ம பதில் தந்துக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம பதிவு பொருளும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். வேணால் இந்த உயர்ந்த ஜாதகம்லாம் இருக்குது நம்ம பார்த்ததில்ல. உயர்நிலை ஜாதகம் உயர்ந்தவங்கள இப்போ இதே ஒரு உயர்நிலை ஜாதகமாக அப்படியே மாற்றி போடலாம். குருதசை நல்லா செய்யும். சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.